சார், வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு அது அங்க செயல்படுவது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பங்கள் அடிப்படையில. இப்ப நிறைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நம்ம கோயம்புத்தூர்ல. வெள்ளலூர் மட்டும் பஸ் ஸ்டாண்டு கிடையாது, நிறைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஒரு புறநகர் பகுதிக்கு போகும்போது எந்த இடத்துலயும் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. அந்த புறநகர் பஸ் ஸ்டாண்ட்ல இப்ப எப்படி சென்னையில இருக்கு புது பஸ் ஸ்டாண்டு, அது மாதிரி திருச்சியில எப்படி புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அது மாதிரி ஒரு புதிய பேருந்து நிலையம் உருவாக்கி அங்க இருந்து சிட்டிக்குள்ள வரக்கூடிய பஸ் எல்லாம் அங்க டவுன் பஸ்ல ஏறி மாறி வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிகளை முன்னெடுத்திருக்கோம். அது குறைகளா சொல்லல. அதுல மாநகராட்சியினுடைய நிதி, அரசினுடைய நிதி ரெண்டும் வரணும். அரசு நிதி ₹1 கூட வரல. முழுக்க மாநகராட்சியினுடைய நிதிகளை கொண்டே அந்த பணிகள் ஓரளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் இப்ப அரசு அமைஞ்சவுடன் நாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் பிறகு அது குறித்து நாங்கள் முடிவெடுப்போம். வெள்ளலூர் குப்பை, அதாவது வெள்ளலூர் குப்பை கிடங்கு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினருடைய கருத்துக்கள், வணிக சங்கங்களுடைய கருத்துக்கள், தொழில் முனைவோருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அதன் பிறகு அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்க தயாராயிருக்கிறோம். அதனால குப்பை கிடங்கை பொறுத்த வரைக்கும் நாங்க இதுல கொடுக்கலங்கிறது சொல்ல வேண்டாம். நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதுல இருக்கிறத மட்டும் நாங்க செயல்படுத்துவோம், இதுல இல்லாததையும் நாங்க செயல்படுத்த போறோம். இதுல இருக்கிறது முக்கியமா தொழில்துறை சார்ந்த அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறோம், தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறோம். அதே போல உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இந்த குப்பை கிடங்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடுத்த கட்ட முயற்சிக்கு ஏற்கனவே நாங்க ஒரு திட்டமிடல் வச்சிருக்கிறோம். அது ஆட்சி அமைஞ்சவுடன் நாங்கள் செயல்படுத்துறோம். அதாவது கொஞ்சம் 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 பொறுமையா நம்ம இருக்கலாம். அதாவது 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை பிறகு நிச்சயமாக முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று விரைந்து அந்த குப்பை கிடங்கிற்கு ஒரு உரிய தீர்வை நாங்க எட்டுவோம். நடைமுறைக்கு வரப்போ இல்ல சார், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட வாரியா இருக்கக்கூடிய திட்டங்கள் எங்களுடைய திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தமிழ்நாடு முழுவதுக்கும் செயல்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கக்கூடிய நொய்யலாறு தான் நாங்க சீரமைக்க போறோம். அதனால நாங்க என்ன செய்ய போறோங்கிறது இதுல கொடுத்திருக்கோம். என்ன செய்ய போறோங்கிறது கொடுத்திருக்கிறோம். அந்த நொய்யலாறு கண்டிப்பா மறுசீரமைப்பு இருக்கும். அது மக்கள் விரும்பக்கூடிய அளவுல நிச்சயமா இருக்கு. ஒருத்தரா கோவில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் மிக எழுச்சியோடு நாங்கள் வாக்காளரை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு அந்தந்த தொகுதியினுடைய மக்கள் மிக உற்சாகமான ஒரு வரவேற்பை கொடுத்து எங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு, கை சின்னத்துக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். எனவே கோவில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு நாங்கள் தேர்தல் களத்தில் பணியாற்றி இருக்கின்றோம். நிச்சயம் வாக்காளர் பெருமக்கள் எங்களுக்கு வெற்றியை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு சில மணி நேரங்களில் திமுக சார்பிலே ஒரு மனு கொடுத்து, அதனாலதான் அதாவது நாங்க எப்பயுமே தேர்தலை சுமூகமா நடத்தணுங்க தான் எங்களுடைய விருப்பம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேர்தலினுடைய தோல்வி பயத்துல அதிமுகவினர் அங்கங்க வன்முறைகளை தூண்ட வேண்டும், ஒரு சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கக்கூடாது என்பதில் சிறப்பு கவனங்களை செலுத்தி 50 பேர் 100 பேர் ஒரு அடியாட்களை ஒன்று திரட்டி, அவருடைய கட்சிக்காரர்களா கூட இருக்கலாம், அவர்களை வன்முறையிலே இறக்குவது. நான் கேட்கிறேன், ஒரு தேர்தல் நேரம் இப்ப இன்னைக்கு 6 மணியோட முடியுது. 6 மணிக்கு பிறகு வெளியூர்காரர்கள் தங்கி இருக்கக்கூடாது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை. 6 மணிக்கு பிறகு அவர்கள் சொல்லுகின்ற அல்லது முன்மொழியக்கூடிய கருத்துக்கள் வெளியூர்காரங்க தங்கியிருக்காங்கன்னு சொன்னா ஓகே. இப்ப தேர்தல் நடைமுறையில் இருக்கின்ற பொழுது, வாக்குகளை சேகரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவரவர் விருப்பப்பட்டவர்கள் அவரவர் தொகுதியில் சென்று வேலை பார்ப்பது இயற்கை. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, எங்க கணபதி ராஜ்குமாரன் எதிர்த்து பிஜேபியில ஒரு வேட்பாளர் நின்னாரு. அவருக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து பிரச்சாரங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. அங்கங்க முகாம் போட்டு பல மாநிலங்களுடைய கார்கள்லாம் நின்றுச்சு. இன்னைக்கு பிஜேபியினுடைய வேட்பாளர் கோவையில ஒரு தொகுதியில போட்டியிடுறாங்க. வெளி மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர் உட்பட அங்க கூடிய அமைப்புகள், RSS அமைப்புகளா இருக்கு, எல்லாரும் இங்க முகாமிட்டு தான் தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆக ஒரு அரசியல் கட்சிக்கு யார் யார் விருப்பப்படுகிறாரோ அந்த தொகுதியில சென்று தேர்தல் பணியாற்றுவது இயற்கை.
6 மணிக்கு மேல் அது போன்று யாரேனும் தங்கி இருந்தால் அது குறித்து குறைகளை சொல்லலாம். அதை விட்டு வெளியூர்காரர்கள் இங்கே இருந்து பணியாற்றுகிறார் என்பது என்னை பொறுத்தவரை அது ஏற்புடையதல்ல. அது நீங்களும் பாருங்க. எப்படி தேர்தல் நடைமுறைகள் என்ன இருக்கு, விதிமுறைகள் என்ன இருக்கு, அதையெல்லாம் கடந்து எப்படி உண்மைக்கு மாறான ஒரு பொய்யான செய்திகளை முன்மொழிகிறார்கள் என்பதை பொதுவா அவங்களுக்கு கோவையில் இருக்கக்கூடிய, குறிப்பா தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு அவர் தோல்விங்கிறத உணர்ந்துட்டார். அதனால ஏதேனும் குறைகளை சொல்லி இந்த நேரங்கள்ல அந்த செய்திகளை வெளியிட வேண்டும் என்பதை அவர் வாடிக்கையாக வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு நான் ஹால்மார்க்கை பத்தி சொல்றேன். உண்மையாலுமே ஒரு வேட்பாளர் ஒரு தரமான வேட்பாளராக இருந்தால், நன்கு அறிந்தவராக இருந்தால், ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு முன்பாக, ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக அதனுடைய உண்மை தன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹால்மார்க்ங்கிறது ஒன்றிய அரசினுடைய நிறுவனம், அவங்க கொடுக்கக்கூடிய அனுமதி. அதை எப்படி நான் ஒரு மாநில அரசை கொண்டு நான் எப்படி அதை தடுக்க முடியும், அதை எப்படி நிறுத்தி வைக்க முடியும், அதுக்குள்ள எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும்? அதனால உண்மைத்தன்மை தெரியாமல், யார் அதற்கான தலைமை என்பதை கூட தெரியாமல் தெற்கு தொகுதியுடைய வேட்பாளர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தோல்விங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார். எங்களை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரை, கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் தேர்தலை சுமூகமாக அமைதியாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் எங்க தலைவர் எங்களுக்கு இருக்கிற கட்டளை. தோத்து போறவங்க என்ன சொல்லுவாங்க சார்? தேர்தல் நடந்துருட்டோம், வாக்குப்பதிவு முடியட்டும், வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி எண்ணி முடிச்சிடட்டும், அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னாதானே, ஏதாவது முயற்சி எடுத்தாதானே முடியும். அதனால ஏதாவது ஒரு இடத்துல அவங்க நிரூபிக்கணும். குற்றச்சாட்டு என்ன வேணாலும் சொல்லலாம், குற்றச்சாட்டுகள் என்ன வேணாலும் சொல்லலாம், யார் மீது யார் வேணாலும் சொல்லலாம். இதையே நான் திருப்பி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதே அதிமுக என்ன செய்யறாங்க, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க நான் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது சொன்னா அரசியல் நாகரீகமா இருக்காது. அதனால தேர்தல் களத்துல மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு செய்த திட்டங்களை சொல்லி, செய்யக்கூடிய வாக்குறுதிகளை சொல்லி வாக்குகளை சேகரித்தால் மக்கள் வாக்களிப்பதற்கான அந்த முயற்சிகளை அவர்கள் முன்னெடுத்தால் சிறப்பாக இருக்கும். அதை விட்டு மாற்று வழியில் சிந்தித்து சட்டம் ஒழுங்கை இருக்கக்கூடிய அமைதியான ஒரு மண்ணை கலவர பூமியாக்க முயற்சிப்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த முயற்சி எடுத்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த முயற்சி பலிக்காது. ஒரு வாட்சுக்கு பில்லு கேட்டோம், கடைசி வரைக்கும் கொடுக்காம அந்த மளிகை கடையில் ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாங்கல்ல, உளுந்தம்பருப்பு, பாசி பருப்பு, பட்டாணி பருப்புன்னு, அது மாதிரி ஒரு துண்டு சீட்டை கொடுத்து இதுதான் வவுச்சர்னு கொடுத்தாரு. பிளைட்ல ஏறி எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்துட்டு அவங்களும் 2 தலைவர்களும் மன்னிப்பு கடிதாசி கொடுத்துட்டு வெளியில வந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு வீட்டு வாடகை கொடுக்குறாங்க, சாப்பாட்டு காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னாரு. ஆயிரக்கணக்கான கோடியில சொத்து வாங்குறாரு. இதெல்லாம் சொந்தெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டாரான்னு கேட்கறாங்க. எங்க இருந்து இந்த சொத்தெல்லாம் சம்பாரிச்சேன், எப்படி எல்லாம் வந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டாரான்னு கேட்கறாங்க. 4 ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறவர் எனக்கு போதும்னு சொன்னவர் எப்படி இங்க கோயம்புத்தூர்ல எத்தனை ஏக்கர் சொத்து வாங்கியிருக்காரு, அதனுடைய மதிப்பு என்ன, எங்க இருந்து அந்த பணமெல்லாம் வந்துச்சு, ஏன்னா அவர் மண்வெட்டி எடுத்து வெட்டினாரான்னு கேட்கறேன். இல்ல தோட்டத்துல போய் 1000 ஆடு வாங்கி மேய்ச்சு அந்த ஆடெல்லாம் குட்டி போட்டு அது சந்தை கொண்டே வித்து அந்த காசை கொண்டு அந்த பூமியெல்லாம் வாங்கினாரான்னு கேட்கறேன். சொல்லக்கூடியவர் அவர் ஒரு தியாகியா இருக்கணும். அந்த வார்த்தைக்கும் அவருக்கும் அந்த துளி கூட பொருத்தம் இல்லாத நபர் அவர். ஒரு வகையில என்னன்னு கேட்டீங்கன்னா, உறக்க பேசினா அது உண்மையாயிரும் நினைச்சு அந்த செய்தியில நீங்க தலைப்புச் செய்தியா போடுவீங்க, லைவ்ல காட்டுவீங்கன்னு. உறக்க பேசினா அதெல்லாம் உண்மையாகாது. உண்மையை பேசணும். 20 வருஷம் இருக்கேன் நான் எம்எல்ஏ ஆகி. 5 எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிருக்கேன். இப்ப 6வது எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். 30 வருஷம் ஆச்சு என்னுடைய 50 வயசு வாழ்க்கையில. 30 வருஷம் நான் பொது வாழ்வுல இருக்கேன், மக்களோட சேர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். மக்கள் என்னை பத்தி மக்களுக்கு தெரியும். போன 5 வருஷத்துல கரூர் மாவட்டத்துல 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகள்ல கோவை மாவட்டத்துல முதலமைச்சர்கள் 21,000 கோடிக்கு உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு நிதிகளை கொடுத்திருக்காங்க. உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு மட்டும் கோவை மாவட்டத்துல 21,000 கோடி. சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இதுவரை கோவை மாவட்டத்தில் இத்தனை ஆயிரம் கோடிகள் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. அதை கொடுத்தவர் முதலமைச்சர். இது எல்லாம் அவங்க ஏதாவது செஞ்சுட்டு அந்த கூட்டணி கட்சிகள் வாக்குகளை கேட்டா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வேற எதிர்மறையான கருத்துக்கள் சொல்றது மக்கள்லாம் சிந்திக்கிறாங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், அவரு கரூர்ல இருக்காரு. இங்க இருந்து எப்படி இந்த போர் நடக்குது இல்ல, ஏவுகணை தாக்குதல், அது மாதிரி எதுவும் தாக்குதல் நடத்துறதான்னு கேக்குறேன்.
அவர் தான் ஏற்கனவே மனுவெல்லாம் கொடுத்திருந்தாரு காவல்துறையில, எனக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணும். அதான் கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே. கேட்டா கொடுக்க போறாங்க, கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே. அது சார் என்ன சார், நான் இங்க ஒரு பக்கம் வேட்பாளர், அவர் அங்க ஒரு பக்கம் வேட்பாளர், சொல்லக்கூடிய கருத்து நியாயமான கருத்தா இருக்கு. இதுக்கு பல முறை நான் விளக்க சொல்லிட்டேன், எங்களுடைய முதலமைச்சர்களும் விளக்க சொல்லிட்டாங்க. இதையே திரும்ப திரும்ப நம்ம வந்து தேஞ்ச ரெக்கார்டு திரும்ப திரும்ப போட வேண்டியதில்லை. முதலமைச்சருடைய விளக்கமே போதுமானது. நான் முதலமைச்சர் சொன்ன மிக சிறப்பான அந்த உரையே போதுமானது. நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன விளக்கம் போதுமானது. ஓட்டு சாவடிகளை வந்து திமுக கைப்பற்றுறதுக்கு திட்டம் போட்டது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. எங்க சார்? கலெக்டர் ஓட்டு சாவடி ஓட்டு பதிவு ஓட்டு சாவடிகளை சார் யோகா சார் கேட்டது சொல்லிடுறேன். தேர்தல் நடத்துவது ஒன்றிய அரசினுடைய தேர்தல் ஆணையம். தேர்தல் நடைமுறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் இருந்தாலும் கூட முழுமையாக அவர் ஒன்றிய அரசினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில், உதாரணத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கலாம், அல்லது நம்ம இருக்கக்கூடிய தொகுதியினுடைய ரிட்டர்னிங் ஆபீசரா இருக்கலாம், கடைநிலை வரை பிளேயிங் ஸ்குவாட் வரைக்கும் எல்லாருமே தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அவங்க சிஆர்பிஎஃப் போலீஸ் வரைக்கும் முழுமையாக ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு படை முழுமையா வந்து இறங்கிருக்கு. இது எப்படி வந்து சாத்தியக்கூறுன்னு அவங்க நினைக்கிறாங்க, இது எப்படி நடக்கும்னு அவங்க வேணா அந்த முயற்சி வேணா எடுக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க மேல பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க, அவங்க வேணா அந்த முயற்சிகளை எடுத்து பார்க்கலாம். அதாவது சார், சொல்லக்கூடிய கருத்து சரியா தவறான்னு பார்க்கணும். வெறுமனே பொதுவெளியில டீ கடையில பேசுறதும், இன்னொரு பொதுவெளியில பேசுறதும், உண்மை இல்லாத ஒரு சம்பவங்களை பகிர்ந்து கொள்வதும், நான் எப்பவுமே அதுக்கு பதில் சொல்றதும் இல்லை. அது குறித்து நீங்களும் சீர்தூக்கி பார்க்கணும். இல்ல அது சார், அதாவது இல்ல சார், அது அந்த கருத்துக்கு நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நியாயமா நடக்கணும், வெளிப்படையா நடக்கணும், மக்கள் விருப்பப்படி வாக்களிக்கணும், தங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும். இதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நேர்மையா நடக்கும். மக்களை சந்திச்சு வாக்குகளை கேட்கணும். நான் இப்போ 5 வீடு இருந்திருக்கேன், இப்போ 6வது வீடுக்கு வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களை சந்திச்சு நான் செய்யக்கூடிய வேலைகளை சொல்லியிருக்கணும், செஞ்சதை சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி சந்திச்சு வாக்குகளை கேட்டு நேர்மையா தேர்தல் சந்திச்சு செய்யணும். அதுதான் ஒரு வேட்பாளருக்கு ஒரு அடையாளம். அதாவது அது நீங்க யாரு கொடுக்குறாங்க, யார் வாங்கினாங்க அப்படிங்கிறது அவங்க கிட்ட கேட்கணும். நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். பொதுவான செய்தி தானே சார் இது. யாரு எப்படி ஏத்துக்குவாங்க, எல்லாரும் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு கேட்கறது. தேர்தல் நியாயமா நடக்கணும்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். தேர்தல் நேர்மையா நடக்கணும், நியாயமா நடக்கணும், மக்களுக்கான திட்டங்களை சொல்லணும், மக்கள் வாக்களிக்கணும். அதுல நான் தெளிவா இருக்கேன், ரொம்ப உறுதியா இருக்கேன். ரெண்டும் தப்பு தான் சார், ரெண்டும் தப்பு தான். நான் இந்த செய்தியை வந்து முழுமையா மறுக்கிறேன். இந்த செய்தியை முழுமையா மறுக்கிறேன். நீங்க இந்த செய்தியை வந்து ஆதாரம் இல்லாம இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டாம். ஆதாரம் இல்லாம அப்படி இருந்தா ஏதாவது புகார் கொடுக்க சொல்லலாம். அப்படியே ஒரு நிமிஷம் சார் இருங்க. நீங்க ஏதாவது ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறேன்னு நினைச்சு பேச வேண்டாம். ஆதாரங்கள் இருந்தா போய் மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட மனு கொடுக்கட்டும், ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட மனு கொடுக்கட்டும். அதுக்கு பிறகு நான் அது என்னங்கிறத நான் விசாரிச்சு சொல்லுவேன். எந்த ஆதாரமும் இல்லாம பொது வெளியில செய்தியில நீங்க பல நேரங்கள் கேட்பீங்க, ஒரு சம்பவத்தை கேட்பீங்க, அந்த சம்பவத்துல காரணமானவங்ககிட்ட கேட்க மாட்டீங்க, எங்ககிட்ட அந்த கேள்விகளை கேட்பீங்க. யார் அந்த சம்பவத்துக்கு காரணமோ அவங்கள விட்டுருவீங்க, யார் பதில் சொல்றாங்களோ அவங்க கிட்ட தொடர்ந்து கேள்விகளை கேட்பீங்க. அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் வாக்காளரை சந்தித்து தேர்தல் பரப்புரையில பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் வரிகளுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை மீறி எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் மீதும் துணை முதலமைச்சர் அவர்கள் மீதும் பல்வேறு விமர்சனங்களை கடுமையாக வைக்கிறார். குறிப்பா அந்தந்த பகுதிகளுக்கு போகும்போது எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், மூத்த நிர்வாகிகள் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். என் மேல தனிப்பட்ட முறையில மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. தேர்தல் காலத்துல இது போன்ற குற்றச்சாட்டுகளை அல்லது கடுமையான விமர்சனங்களை, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது தோல்வியின் பயத்தில் விரக்தியின் உச்சத்திற்கு சென்று என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் உளறி கொண்டிருக்கிறார்.
அதுதான் இன்னைக்கு அவர் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றன. எனவே அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களை பத்தி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை, வருத்தப்பட்டதில்லை. நான் என்னுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்பதை முதலமைச்சர் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கின்றாரோ அந்த பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் அந்த பணிகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். கோவையில வந்து திமுகவினர் சொன்னாலே அடிக்கக்கூடிய திமுகவை கேட்டு அடிக்கக்கூடிய காரணம் வந்து உங்களுக்கு வேலை செய்யறாங்க, உங்களை பணம் கொடுக்குறாங்க. அடிக்கக்கூடிய காரணம் இப்ப உங்களுக்கு தெரியுதா யாரு சட்ட ஒழுங்கை வந்து கெடுக்க நினைக்கிறாங்கன்னு? அவங்க தரப்பு வந்து இப்ப பணம் கொடுக்குறாங்க, உங்களை வேலை பண்றாங்க. அதாவது இப்ப உங்களுக்கு தெரியுதுல்ல யார் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து கெடுக்க நினைக்கிறாங்க, யார் தேர்தல் அமைதியா நடக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட முன் வைக்கிறேன். இதுவே திருப்பி திருப்பி ஒருத்தர் செஞ்சாங்கன்னு வச்சுங்க, அதனுடைய வழி எப்படி இருக்கும்? அது அமைதியா இருக்குமா தேர்தல்? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அமைதியா நடக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நாங்க எந்த இடங்கள்லயும் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தா கூட அமைதியா போகணும்னு நினைக்கிறோம். தேர்தல் இல்ல சார், திமுக காரங்க அடி வாங்குறது இல்லை சார். நாங்க அதாவது வந்து நீங்க சட்ட ஒழுங்கு நீங்க கையில் எடுத்துக்க முடியாது சார். ஒருத்தர் உங்களை தாக்குனா நீங்க திருப்பி தாக்க முடியாது. நீங்க கூட காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணும். நாங்க புகார் கொடுத்துருக்காங்க, எங்க நிர்வாகிகள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்க நம்புறோம். யாருமே வந்து சட்டத்தையே கையில் எடுத்துக்க முடியாதுல்ல. ஒருத்தர் நம்ம மேல தாக்குனா நம்ம என்ன பண்ணுவோம், கூட காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அதைத்தான் நாங்க செஞ்சிருக்கோம். லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு தீர்ப்பு இருக்கு, அதே மாதிரி இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு 10 தொகுதியில வந்து அது ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கு சார். 4ஆம் தேதி ஒன்னா தானே சார் இருக்க போறோம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மையத்துல நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம். பொறுத்திருந்து பாருங்க. உறுதியா 10 தொகுதி நாங்க ஜெயிக்கிறோம். அந்த முயற்சியில தான் தேர்தல் பணிகளை சிறப்பா செஞ்சிருக்கிறோம். எனக்கு இருக்கிறதே 1,86,000 ஓட்டு தான் சார். மொத்தமே என்னுடைய தொகுதி வந்து ரொம்ப குறைந்த ஓட்டு இருக்கு. அதனால அந்த குறைந்த ஓட்டுலயும் நல்ல வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.